வெல்கம் டு லதாஸ் குக்கிங் கிளப். நேற்றுக்கு நம்ம வந்து உப்பு சீடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அது மொத்தம் வந்து கோகுலாஷ்டமிக்கு தேவையான மாவு அதெல்லாம் எப்படி அரைச்சின்னு வர்றது, உளுத்தம் பருப்பு வறுக்கிறது எல்லாமே நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு உப்பு சீடைக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு வெள்ளை சீடைக்கு இன்னும் கொஞ்சம் செவக்க வறுக்கணுங்கிறதுனால இதை தனியாக வறுக்க போகிறோம். வெள்ளை சீடைக்கு வறுத்துட்டு அதுக்கு பாகு எடுத்துடலாம். இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் மெனக்கிடுற வேலை. மற்றபடி வந்து முறுக்கு, தேங்குழல் இதெல்லாம் எது பண்ணுறதா இருந்தாலுமே மாவை எடுத்து போட்டு அதுக்கேற்ற வெண்ணெய் அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதுதான் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணி வச்சுக்க வேண்டிய வேலைங்கிறதுனால தான் நான் 2 எபிசோடாக போட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து வெள்ளை சீடைக்கு நான் வந்து மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம். இப்போ இந்த மாவு காமிச்சிருங்க. இது வந்து பச்சை மாவு தான். இது வந்து வறுக்கலை, இனிமேல் தான் வறுக்க போகிறோம். 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம், இதுதான் கணக்கு. இதுக்கு தேவையான உளுத்த மாவு கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம சீடைக்கு, முறுக்குக்கு, தட்டைக்கு இதுக்கெல்லாம் மாவு பிசைறது வந்து 8க்கு 1 அப்படிங்கிற ஒரு கணக்கு. நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்துட்டோம்னா 8 கரண்டி மாவு போட்டுட்டோம்னா 1 கரண்டி உளுத்த மாவு, வறுத்து அரைச்ச உளுத்த மாவு. இதுதான் நான் ரெகுலராக பண்ணுற கணக்கு. இப்போ நம்ம செவக்க வறுத்துக்கலாம். நேற்றுக்கு வந்து உப்பு சீடைக்கு வறுத்ததை விட இது இன்னும் கூட கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இப்போ இதை வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து துள்ளு மாவு பதம்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா அந்த மாவு வந்து அப்படியே நம்ம அப்படி வறுக்கும் போதே அப்படியே துள்ளும். இது இந்த பக்கம் நம்ம வறுத்தோம்னா அது அந்த பக்கம் போகும். அந்த மாதிரி வந்து துள்ளு மாவு பதம்னு சொல்லலாம். அது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்போதான் வந்து கரகரப்பும் நல்லா இருக்கும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா? பார்க்கவும் கலரும் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுனால இதை நம்ம வறுத்துடலாம். இப்போ பாகுக்கு அளவு சொல்லிடுறேன். இது 3/4 கப்பு, இது 1 கப்பு, 1 டம்ளர் எடுத்துட்டேன் மாவு, 3/4 கப்பு வெல்லம். இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ மாவை அந்த கப்பில் 1/2 கப்பு தண்ணி. இப்போ இதை வந்து பாகு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப பதம்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு வெல்லம் கரைஞ்சா போறோம். இது இன்னும் கொஞ்சம் வறுபடணும். பாருங்க, உங்களுக்கே தெரியும் போடும்போது இருந்ததும் இப்ப பாருங்க நல்லா லேசா இருக்கு. பாருங்க மாவு நம்ம வந்து எப்படி திருப்பினாலும் வெயிட் இல்லாம இருக்கும் அந்த மாவு. நம்ம வந்து இந்த பதத்தில் எடுத்துட்டோம் சீடைக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்க, தெரியாதா? கிட்ட காமிச்சா பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஈஸியா இருக்கும் நம்ம கலர்றதுக்கும். இந்த மாதிரி இந்த பதத்துல இதை எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு அரைச்சிடலாம். வறுத்தாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ பாகு பார்த்துக்கலாம். இந்த பாகு வந்து நான் சொன்ன மாதிரி வெல்லம் கரைஞ்சா போறோம். இது வந்து பாகு பதம், கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சு கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்சு கொதிச்சா போறோம். வடிகட்டி நம்ம வந்து சாதாரணமாக இதுக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கு வந்து அதிர்ஷ்ட பாகு எடுக்கிறது வந்து நம்ம பாத்திரத்தில் பாகு எடுத்து அதில் மாவை கொட்டி கலருவோம் அதிர்ஷ்டத்துக்கு. இது அப்படி இல்லை, மாவுல தான் நம்ம அந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு தேவையான வெல்லத்தை விட்டு மாவுல தான் கலரணும். நான் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த
மாவு கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோம்னா நம்ம எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வெல்லம் பாருங்க கொதிச்சுட்டு இருக்கா, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. இது பாருங்க வெல்லம் கரைஞ்சிடுத்து. இப்போ இந்த மாவில் வந்து அளவு சொல்லிடுறேன். 1 டம்ளர் மாவு இருக்கு இல்லையா, இதுக்கு இது வந்து டேபிள் ஸ்பூனு, அதனால இது இவ்வளோ தேவைப்படாது. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் தான் இதுவும், இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காய் பொடி, இப்போ இதை அடுப்பு அணைச்சிடுறேன். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன், இதுக்கு வறுக்கணும்னு இல்லை, துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ இது பாருங்க, இந்த பாகு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், மொத்தமாக அப்படியே ஊற்றி விடாம. இது பாருங்க, நான் வடியை வச்சு வடிகட்டி ஊற்றிக்கிறேன். சில அரிசி வந்து தண்ணி நிறையா இழுக்கும், சிலது கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைகிறது தான் நல்லது. அப்படியே ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் வறுத்த மாவு தான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் பிசையும் போது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா மொத்தமாக நம்ம அந்த பாகை ஊற்றிட்டோம்னாக்க ரொம்ப தண்ணியாக போயிடுதுன்னா கஷ்டம். இப்போ இது வந்து இறுகிடும், நம்ம இப்போ உடனே போட முடியாது, இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா உருட்டிட்டு, ஏன்னா இப்போ நம்ம கையே வைக்க முடியாது, இது மாவும் சூடு, பாகும் வந்து சூடாக இருக்கிறதுனால. இது பாருங்க, இப்போ நல்லா கெட்டியாக இருக்கா. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். இது பாருங்க, இப்போ உருட்டை வரும், தெரியுதா உங்களுக்கு? உருட்டை வரும், லூஸாலாம் இருக்காது, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். இது பாருங்க, அப்படியே வச்சு மூடிடுவேன், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ பாகு எடுத்துட்டோம். பாகு எடுக்கிறது எப்படின்னு பார்த்துங்க. நேற்றுக்கு வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு உளுத்த மாவையும் தேவையான அளவுக்கு போட்டுண்டு, அதுக்கேற்ற வெண்ணெய், அப்புறம் வந்து சீரகம், வெள்ளை எள்ளு, பெருங்காயம், அதெல்லாம் நான் வந்து பிசையும் போது உங்களுக்கு நான் அந்த அளவு சொல்கிறேன். இப்போ இந்த வெள்ளை சீடைக்கு பாகு எடுக்கிறது தெரிஞ்சுட்டீங்க. இப்போ இதை வந்து நான் உடனே போட முடியாது, இது வந்து கடைசியாக தான் போடணும். முதல்ல வந்து உப்பு சீடை போட்டுடலாம், அதுக்கப்புறம் முறுக்கு, தேங்குழல், என்ன ஐட்டம் நம்ம பண்ணணும்னு விரும்புகிறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு கூட இதை கடைசியாக போடலாம். எப்பவுமே நிறைய எண்ணெய் வச்சு சீடையெல்லாம் போட்டு எடுத்துடுறது தான் நல்லது. நிறைய எண்ணெய் இருக்கணும், சீடையை போட்டு எடுத்தோம்னா தான் அது நல்லா வேகிறதுக்கு நிறைய இடம் இருக்கும், நல்லா வேகும். எண்ணெய் கம்மியாக வச்சா உப்பு சீடெல்லாம் வேகிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி முறுக்கும் தேங்குழல் எல்லாம் அது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும். இதுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு இதை வந்து ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி இந்த உருட்டி போட்டு ரொம்ப கலராமல்
கம்பியாலேயே நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டு கொஞ்சம் பதமாக எடுக்கணும். அதை இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் வந்து இதை கடைசியாக தான் எப்பவுமே வச்சுக்கிறது. இது நல்லா ஆறணும். இது இன்னைக்கு பண்ண முடியாது, இது நாளைக்கு கூட பண்ணலாம், நல்லா ஆறட்டும். இப்போ இது மேலாக நான் வந்து இது இப்படி லூஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நாளைக்கு இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்ணன் இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இது மேலே ஊற்றுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுல தெரியுதா? ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக அது. இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் தெரியுதா கேமரால? பாருங்க, எண்ணெய் தெரியுது பாருங்க. இந்த எண்ணெயில் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, எனக்கு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். பாருங்க, மேலாக ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும், மறுநாள் போட்டுக்கலாம் இதை. இப்போ அடுத்தாப்புல அளவு வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. உப்பு சீடைக்கு முறுக்கு, கை முறுக்கு நான் கையில் சுத்துறதையும் காமிக்கிறேன். தட்டையும் போடலான்னு இருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக வந்து வெள்ளை சீடையும் போட்டுட்டு அப்புறமா வந்து கடைசியாக தட்டையை போட்டுடலாம் அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா போட உங்களுக்கு அந்த அளவுகளை சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.